வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் நவீன். ரொம்ப மனவேதனையோட இந்த பதிவ பண்ணிட்டுருக்கேங்க. ரொம்ப மனவேதனை, மனக்குமறல் அந்த ஒரு நியூஸ பார்த்ததிலிருந்து. ஏன் இந்த மக்கள் இன்னும் திருந்தாம இப்படி இருக்காங்கன்னு தான் எனக்குள்ள கேள்விங்க. 2026ல இருக்கோம். நெறைய அறிவு சார்ந்த வளர்ச்சிகள், நெறைய டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி, இந்த Instagram, YouTube அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மக்கள மக்களோடு இணைக்குது. ஆனா இன்னமும் மக்கள் நாங்க இணைய மாட்டோம். நாங்க எங்களோட ஜாதிய புடிச்சு தொங்கிட்டு தான் இருப்போம்ன்னு இருந்தா என்னங்க பண்ணதுக்கு? புரியல எனக்கு. ஒரு சைடுல அது ஆணவ கொலைன்னு சொல்றாங்க. ஒரு சைடுல வேற ஒரு காரணத்துக்கான கொலைன்னு சொல்றாங்க. ஒருவேள அது ஆணவ கொலையா இருந்தா, அது மிகவும் வேதனைக்குரியது. அத கேட்கும்போதே மனசு படபடக்குங்க. நீங்க அந்த வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இளம் பிஞ்சுங்க. நெறைய கனவுகளோடு வாழ்ந்திருப்பாங்க. நெறைய கனவுகள் இருந்திருக்கும். படிக்கணும், வேலைக்கு போணும், சொந்தமா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், தாய் தகப்பன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கனவுகளோடு வாழ்ந்த இளம் பிஞ்சுங்கள சதச்சிட்டீங்க. நீங்க அவங்கள கொலை பண்ணல. அவங்களோட கனவ நீங்க சதச்சிட்டீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியுங்க. எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சுங்க? அந்த இளம் பிஞ்சுங்கள அடிச்சு துன்புறுத்தி தூக்குல போட்டு, அதுல சந்தோஷப்படுற நீங்க மனுஷமா? இல்ல மிருகமா? மிருகம். என்ன பொறுத்தளவுல நீங்க முழுக்க முழுக்க மிருகம். மிருகத்த விட கேவலமானவங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. என்னங்க என்ன மாரி மனநிலை இது? என்ன மாரி மனநிலை? ஒரு அடிச்சு நீங்க துன்புறுத்தி தூக்குல தொங்க விட்டு போயிருக்கீங்கன்னா, எவ்வளோ கேவலமான ஒரு மிருகத்தனமான மனநிலை. பார்க்க முடியல. அத நம்மளால பார்க்க முடியல. பார்த்தாலே நெஞ்செல்லாம் படபடத்து ஒரு மாரி இருக்குங்க. இளம் பிஞ்சுங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணுங்க. எப்படி உங்களுக்கு மனசு வருது? எப்படி மனசு சத்தியமா எனக்கு தெரியல. கேவலமா இருக்கு. கேவலமா. எப்ப நீங்க திருந்த போறீங்க? எப்ப திருந்த போறீங்க? பேசி தீர்க்கலாம். நெறைய வழிகள் இருக்கு. கொலை தான் தீர்வான்னு கேட்டா இல்ல. நெறைய வழிகள் இருக்கு. நெறைய வழிகள் இருக்கு. நெறைய கனவுகளோடி வாழ்ந்த அதுதான் கஷ்டம். நெறைய கனவுகளோடி வாழ்ந்த இளம் பிஞ்சுங்கள நீங்க இப்படி சிதைச்சிட்டீங்க. கனவ சிதைச்சிட்டீங்க. அதான் கஷ்டமா இருக்கு. இது அரசாங்கத்த மேல குறை சொல்லணுமான்னு எனக்கு தெரியலங்க. இங்க எத்தன அரசாங்கம் மாறுனாலும், எத்தன ஆட்சியாளர்கள் மாறுனாலும், எத்தன அரசியல் ஆட்சி மாறுனாலும், மக்கள் திருந்தணும். மக்கள் திருந்தணுங்க. இங்க சட்டதிட்டங்கள் நெறைய சட்டதிட்டங்கள் இருக்கு. கடுமையான சட்டதிட்டங்கள் இருக்கு. ஆனா மக்கள் திருந்தணும். மக்கள் சிந்திக்கணும். நம்ம 2026ல இருக்கோம். காலங்கள் மாறிட்டே இருக்கு. நம்ம ஏன் திரும்பியும் அதையே புடி தொங்கிட்டு இருக்கோம்னு மக்கள் சிந்திக்கணுங்க. என்னங்க உங்களுக்கு இதுல கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்காது. வெறும் பேப்பர்ல நீங்க அத எழுதுறீங்க. அதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு லாபம் கிடையாது. ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸ் கிடையாது. ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னு தெரிய மாட்டுது. எப்ப திருந்த போறீங்கன்னு தெரிய மாட்டுது. திருந்துங்க. என்னோட கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு, மேலும் இந்த மாரி நடக்கக்கூடாது. அரசாங்கம் கடுமையான சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி, இங்க உள்ள மக்கள காப்பாத்தணும். ஆண்டுக்கு 10க்கு மேல இந்த மாரி ஆணவ கொலைகள் தமிழ்நாடு முழுக்க நெறைய இடங்கள்ல நடக்குது. நடக்கக்கூடாது. அரசாங்கம் இந்த மேல மிகப்பெரிய ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்காக ஒரு குழு அமைக்கணும். இந்த குழு தமிழ்நாடு முழுக்க போணும். என்னோட பழைய வீடியோல பேசியிருப்பேன். இங்க ஜாதிய காரணங்காட்டி நெறைய இடத்துல சாலை வசதி இல்ல. குடிநீர் வசதி இல்ல. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. பேருந்து வசதி இல்ல. இதுக்கு அரசாங்கம் முழுக்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு நடவடிக்கை எடுத்து, இந்த மாரி நிகழ்வுகள் மீண்டும் நடக்காம பார்க்கணும். அதுதான் என்னோட கோரிக்கை. விஜய் அண்ணாக்கு மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டவங்க நீங்க ஏமாத்திறாதீங்க. தயவு செய்து எதையாவது பண்ணுங்க இந்த மக்களுக்காக. இந்த மாரி நிகழ்வுகள் திரும்ப நடக்காம. நன்றி, வணக்கம்.